இன்னைக்கு நம்ம UNIT-20 ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அண்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், India's population will reach 1.7 billion by 2050. So how can India feed 1.7 billion people by 2050? So எப்படி அவ்வளோ பேரை ஃபீட் பண்ண முடியும்? ஏன்னா current rate of India's food production will be able to meet only 59% of the country's food demand at that time. At that time na 2050ல இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷனை வச்சுட்டு நம்ம only 59% of the country's food demand தான் மீட் பண்ண முடியும். அப்போ பாக்கி 41%, what will happen to them? What about the other 41%? இப்போ நமக்கு தெரியும், நமக்கு சோர்சஸ் ஆஃப் ஃபுட், நமக்கு எங்கேருந்து ஃபுட் கிடைக்கிறது? பிளான்ட்ஸ்லேருந்தும் அனிமல்ஸ்லேருந்தும். பிளான்ட்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸு, சீட்ஸு, அப்புறமா க்ரீன் லீவ்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அனிமல்ஸ்லேருந்து எக்கு, மீட்டு, மில்க்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா? ஸோ அப்போ டு ஃபீட் இன்க்ரீஸ்டு பாப்புலேஷன், அந்த இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனை ஃபீட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு we will depend upon plant breeding and animal husbandry. ஸோ முதல்ல நம்ம ப்ரீடிங்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரீடிங்னா சிம்பிளாக சொல்லணும்னா கிராசிங். இப்போ நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம் இல்லையா, மெண்டல்ஸ் கிராஸ். அதில் அவர் என்ன பண்ணினார்? தேவையான கேரக்டர்ஸ் உள்ள 2 பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணினார், அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கினார். அதுதான் ப்ரீடிங். நேச்சரில் நடந்ததுன்னா அதை நம்ம ரீப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிட்வீன் அ மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட். பிளான்ட்டாகவும் இருக்கலாம், அனிமலாகவும் இருக்கலாம். ஸோ ப்ரீடிங்னா என்ன? செலக்டிவ் மேட்டிங் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல். செலக்டிவ் மேட்டிங்னா என்ன? நம்ம செலக்ட் பண்ணி மேட் பண்ண வைக்கிறோம், இல்லை கிராஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது வாட் டு வி செலக்ட்? வி செலக்ட் டிசைரபிள் கேரக்டர்ஸ், செலெக்ஷன் ஆஃப் டிசைரபிள் கேரக்டர்ஸ். இப்போ ஒரு பிளான்ட்டில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோ எடுத்துட்டோம்னா, ஒரு பிளான்ட்டில் நம்ம என்ன, ஒரு ட்ரீயில் என்ன பார்க்கலாம்? நல்லா ஃப்ளெஷி ஃப்ரூட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அப்படி எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ஆஃப் டிசைரபிள் கேரக்டர்ஸ். அப்படி செலக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? டு ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் வித் மோர் டிசைரபிள் கேரக்டர்ஸ். ஸோ அப்போ அதிலிருந்து உருவாகக்கூடிய யங் ஒன்ஸ் அடுத்த ஜென்ரேஷனில் வந்து 2 பேரண்ட்டோட, மேல் பேரண்ட்டோடும் ஃபீமேல் பேரண்ட்டோட 2ஓட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், அதிகமான டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் வாட் இஸ் பிளான்ட் ப்ரீடிங்? ஆர்ட் ஆஃப் டெவலப்பிங் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ் வித் சுப்பீரியர் குவாலிட்டி. அதாவது என்ன பண்ணுறோன்னா, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன? பொருளாதார முக்கியத்துவம் உள்ள பிளான்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோம் வித் சுப்பீரியர் குவாலிட்டி. அந்த பிளான்ட்ஸுக்கு நல்ல தரம் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரினா சிம்பிளாக சொல்லணும்னா அனிமல் ப்ரீடிங். அதை நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ். பிளான்ட் ப்ரீடிங்கில் வி ப்ரீட் பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸை மேட் பண்ணுவோம், பிளான்ட்ஸை கிராஸ் பண்ணுவோம். அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் அனிமல்ஸ் ஆர் பிரெட் ஆர் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ். இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட எய்ம் என்ன? டு இம்ப்ரூவ் ஜீனோடைப்ஸ் ஆஃப் அனிமல். ஜீனோடைப்னா என்ன? ஜீன்ஸ். இப்போ ரீகால் பண்ணுங்கள், மெண்டல்ஸ் கிராஸில் நம்ம எப்படி எழுதணும்? கேபிட்டல் டி, ஸ்மால் டி, அதை யூஸ் பண்ணி எழுதணும் இல்லையா? ஜீனோடைப். அதுதான் இங்கே பேசுகிறோம். ஜீனோடைப்னா ஜீன்ஸ், ஜீன்ஸ் ஆஃப் தி அனிமல். அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் த்ரூ அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டு மேக் தெம் மோர் யூஸ்ஃபுல் டு வெல்ஃபேர் ஆஃப் மேன்கைண்ட். அண்ட் வி ஆர் மேக்கிங் தோஸ் அனிமல்ஸ், ஜீனோடைப்பை இம்ப்ரூவ் பண்ணி அது வந்து மேன்கைண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த அனிமல்ஸு. And animal husbandry emphasizes gives importance to what? டொமெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராப்பகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். உங்களுக்கு தெரியும், வைல்டு அனிமல்ஸ்னால் எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட்டில் இருக்கும், ஜங்கலில் இருக்கும். டொமெஸ்டிக் அனிமல்ஸ்னால் வீட்டில் இருக்கும். ஸோ டொமெஸ்டிகேஷன்னா என்ன? வீட்டில் வளர்க்குறது. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆர் எம்ஃபசைசஸ் ஆன் டொமெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராப்பகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். வீட்டில் அந்த அனிமல்ஸை வளர்த்து அவங்கள ப்ரீடு பண்ணுறது. ப்ராப்பகேஷன்னா என்ன? ப்ரீடு பண்ணுறது அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன். நம்ம அந்த கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷனில் நம்ம அவங்கள ப்ரீடு பண்ணுறோமோ, வளர்க்குறோமோ, அந்த கண்டிஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணலாம் எந்த அனிமலோட ப்ரீட் ஆகும், அவங்களோட கேரக்டர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி எதுக்கு பண்ணுறோம்னா, டு என்ஹான்ஸ், டு இன்க்ரீஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் குவாலிட்டி. ஏன்னா நமக்கு அனிமல்ஸ்லேருந்து ஃபுட் கிடைக்கிறது. அதனால் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மூலமாக நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனையும் அந்த ஃபுட்டோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் கேட்டில்னா என்ன? கவு, பஃபெல்லோ, கோட் இதெல்லாம் வரும்.
ஃபிஷ், ஹென், டக்ஸ் இதெல்லாம் ப்ரீடிங் பண்ணுறோம் அண்ட் ரேரிங் பண்ணுறோம். ப்ரீடிங்னா மேட்டிங் பண்ணுறோம், க்ராஸ் பண்ணுறோம். ரேரிங்னா வளர்க்குறோம். ஸோ அந்த ரியரிங் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம், வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறோம், அனிமல்ஸ்க்கு ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுறோம், ஹைஜீன் பற்றி டேக் கேர் பண்ணுறோம் அண்ட் ஹெல்த்தை பற்றி டேக் கேர் பண்ணுறோம் அந்த அனிமல்ஸோட. Next one is biotechnology. Biotechnology emergence as an entity of modern biology. Modern biology ஓட ஒரு பார்ட்டாக பயோடெக்னாலஜி வந்து emerge ஆச்சு, உருவாச்சு. What is biotechnology? Technology that uses biological system. இந்த பயோடெக்னாலஜியை பிரித்தோன்னா நமக்கு ரெண்டு கிடைக்கிறது பார்ட், பயோ அண்ட் டெக்னாலஜி. ஸோ technology that uses biological system or living beings. ஸோ எப்படின்னா லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் செல்லுலர் கம்போனன்ட்ஸ் ஆர் அதோட பார்ட்ஸை யூஸ் பண்ணுறது. டெக்னாலஜி தட் யூசஸ் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் செல்லுலர் கம்போனன்ட், செல்லோட பார்ட்ஸை இல்லை லிவிங் ஆர்கனிசமோட பார்ட்ஸை யூஸ் பண்ணுறது. எதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த டெக்னாலஜி? ஃபார் பெனிஃபிஷியல் யூஸ், ஹியூமன் பீயிங்ஸோட பெனிஃபிட்காக. ஸோ டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். ஸோ இந்த பயோடெக்னாலஜி என்ன பண்ணுறது? இம்ப்ரூவ் பண்ணுறது ஹியூமன் பீயிங்ஸோட லைஃபோட குவாலிட்டி. அண்ட் பயோடெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு டெவலப் அட்வான்ஸ்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ், அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ். அதில் என்னெல்லாம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபார்மசியூட்டிக்கல் ட்ரக்ஸ், அது ஹார்மோன்ஸ், இன்சுலின் எடுத்துக்கலாம், அப்புறமா க்ரோத் ஹார்மோன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், வேக்சின்ஸ் தடுப்பூசிகள், தென் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ் அட் ஏர்லி ஸ்டேஜ். ஒரு டிசீஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ணுறதுக்கு, டயக்னோஸ் பண்ணுறதுக்கு டயக்னாஸ்டிக் கிட்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம் பயோடெக்னாலஜி மூலமாக. அண்ட் பயோடெக்னாலஜி இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அண்ட் crop improvement. Activities carried out to improve cultivation of plant. அதுதான் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோமோ அந்த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பிளான்ட்ஸோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதுதான் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். அது என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில்னால் என்ன? லூசனிங் ஆஃப் சாயில், ப்ளவிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சோயிங், சீடு வந்து விதைக்கிறது, சோயிங். அப்ளிகேஷன் ஆஃப் மேன்யூர்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், உரம் அப்ளை பண்ணுறது இல்லைன்னா ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறது. ப்ராப்பர் இரிகேஷனை தண்ணி பாய்ச்சிருது டு ப்ரொவைட் வாட்டர் டு த கிராப்ஸ். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட். வீட்ஸ்னால் என்ன? தேவையில்லாத செடிகள். அண்ட் பெஸ்ட்னா என்ன? பூச்சிகள் ஆர் எனிதிங் தட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி பிளான்ட் கிராப்ஸ். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது கிராப்பை. ஹார்வெஸ்டிங்னா என்ன? அறுவடை பண்ணுறது. த்ரெஷிங்னா என்ன? த்ரெஷிங்னா அந்த ஹார்வெஸ்ட் பண்ணின க்ராப்லேருந்து கிரெயின்ஸை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. அண்ட் இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா, கிரெயின்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, இல்லை ஈல்டு அப்டேன் விளைச்சல் கிடச்சதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுறோம்? ஸ்டோரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே காமன் ஸ்டெப்ஸ் தான். ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இப்போ பண்ணுற அக்ரிகல்ச்சராக ஆகட்டும், எல்லாமே காமன் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். அப்போ பண்ணின அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்க்கும் பழைய காலத்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்க்கும் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிக்சரில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில், இது ப்ளோ யூஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் தே யூஸ் டு டூ. இப்போ வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ரைட் சைடில் டிராக்டர் மூலயமா, சோயிங் மேனுவலி பை ஹேண்ட், இது வந்து த்ரூ மெஷின், சீட் ட்ரில் மூலமாக டிராக்டரோட அட்டாச் பண்ணி. அப்ளிகேஷன் ஆஃப் மேன்யூர்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மேனுவலி ஒரு பர்சன் பண்ணுறது இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், இங்கே மெஷின் மூலமாக. தென் இரிகேஷன், தண்ணி பாய்ச்சிருது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். இங்கே வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இங்கே ட்ரிப் இரிகேஷன், செடிக்கு பக்கத்துலேயே டியூப் மாதிரி போகும், அதில் ஓட்டைகள் ஹோல்ஸ் இருக்கும், அந்த செடியோட ரூட்லேயே போய் ட்ரிப் ஆகும், சொட்டும் தண்ணி. இது நீங்கள் வந்து லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. தென் வீடிங், இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தேவையில்லாத செடிகளெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு மிஷின் மூலமாக ரிமூவ் பண்ணுறது வீடிங். ஹார்வெஸ்டிங், அறுவடை பண்ணுறது. த்ரெஷிங், அந்த ஹார்வெஸ்ட் பண்ணின க்ராப்பை வந்து அடிக்கிறாங்க, அடித்து அதுலேருந்து கிரெயினை செப்பரேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹார்வெஸ்டர் கம்பைன்கிற மெஷின் மூலமாக ஹார்வெஸ்ட்டும் பண்ணி த்ரெஷ் பண்ணி கிரெயின்ஸை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். தென் ஸ்டோரேஜ், குடவுன் மாதிரி ரூம்ஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னலி. அண்ட் இங்கே சிலோஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் வேர் ஹவுசஸில் கூட ஸ்டோர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் எதனால க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா, பிளான்ட் ப்ரீடிங்னால க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பிளான்ட்டை நம்ம
ப்ரீட் பண்ணுறோம், மேட் பண்ணுறோம், நம்மளே தேர்ந்தெடுத்து என்னெல்லாம் டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து க்ராஸ் பண்ணுறோம். ஸோ அதனால க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட எய்ம் என்ன? டு டெவலப் இம்ப்ரூவ்டு க்ராப் வெரைட்டிஸ். க்ராப் வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது இம்ப்ரூவ் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட எய்ம். ஸோ க்ராப் வெரைட்டி, இம்ப்ரூவ்டு க்ராப் வெரைட்டிஸ்னால் என்னெல்லாம் அதில் கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இம்ப்ரூவ் க்ராப் வெரைட்டிஸில் ஹையர் ஈல்டு, அந்த இம்ப்ரூவ் க்ராப் வெரைட்டியோட கொடுக்கறது வந்து ஹை ஈல்டாக இருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும், பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட், அதாவது ஏதாவது ஒரு வியாதிக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ அந்த வியாதி எதுக்கு வராது, அந்த க்ராப்புக்கு வராது. அண்ட் தென் ஷார்ட்டர் டியூரேஷன், அதோட லைஃப் சைக்கிள் வந்து ஷார்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக வளர்ந்து மெச்சூர் ஆகி அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் க்ராப். ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ வாட் இஸ் green revolution? The process of increasing food production through high yielding crop varieties and modern agricultural techniques in underdeveloped and developing nation. அதுதான் க்ரீன் ரெவல்யூஷன். அப்படின்னா என்ன? க்ரீன் ரெவல்யூஷன்னால என்ன இன்க்ரீஸ் பண்ணுறோம்? ஃபுட்டோட ப்ரொடக்ஷன், ஃபுட்டோட உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னா த்ரூ ஹை ஈல்டிங், அதிக விளைச்சல் தரக்கூடிய க்ராப்ஸ் மூலயமா, க்ராப் வெரைட்டிஸ் மூலயமா. அது எப்படி பண்ணுறோம்? மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸ், புதுசான அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம்? டெவலப் ஆகாத கண்ட்ரீஸ்லையும் டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரீஸ்லையும் பண்ணிகிட்ருக்கோம். இதை தான் க்ரீன் ரெவல்யூஷன்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஒன் மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபாதர் ஆஃப் தி க்ரீன் ரெவல்யூஷன் யார்? டாக்டர் நார்மன் இ போர்லாக். இவர் தான். இஸ் அன் அமெரிக்கன் அக்ரோனாமிஸ்ட் அண்ட் ஹி ரிசீவ்ட் தி நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 1970. Then important one mark question. Father of Indian Green Revolution. இந்தியாவில் Green Revolution ஓட ஃபாதர் யாருன்னு சொல்கிறோம்? டாக்டர் MS சுவாமிநாதன். இவர் தான். He joined with Dr. Borlaug in bringing Green Revolution by introducing Mexican wheat varieties. இவர் வந்து டாக்டர் போர்லாகோட Green Revolution கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணினார். எப்படின்னா மெக்சிகோவிலேருந்து வீட் வெரைட்டிஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணினார். This eventually increased wheat and rice production between 1960 and 2000. அதனால் என்னாச்சு? இவென்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டோடதும் ரைஸோட ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு 1960 and 2000க்கு நடுவில், இந்த வருஷங்களுக்கு நடுவில். Then next point, breeding for high yielding and better quality. இப்போ ப்ரீடிங், பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? நிறைய விளைச்சலுக்காக அண்ட் பெட்டர், நல்ல குவாலிட்டி, நல்ல தரத்துக்காக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். இன் இந்தியா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் மேஜர் சேலஞ்ச், அதாவது இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா என்ன மேஜர் சேலஞ்சாக இருந்ததுன்னா ஹேவிங் இனஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன், போதுமான அளவு ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் ஒரு மேஜர் சேலஞ்சாக இருந்தது. எதனால் இது சேலஞ்சாக இருந்ததுன்னா பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகிட்டே இருந்தது, அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு ஃபுட் வேணும், ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட் வேணும், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஒரு சேலஞ்சாக இருந்தது. தென் எஃபர்ட்ஸ் வர் டேக்கன் டு டெவலப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் லீடிங் டு க்ரீன் ரெவல்யூஷன். அப்போ என்ன பண்ணினாங்க? எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க. எதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க? டு டெவலப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ், நிறைய விளைச்சல் கொடுக்கக்கூடிய கிராப் வெரைட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுத்தாங்க. அதனால க்ரீன் ரெவல்யூஷன் வந்தது. You can see here semi-dwarf varieties in wheat. Sonalika, Kalyan Sona. இங்கே நீங்கள் Sonalika பார்க்கலாம். And this is the wheat grain of Kalyan Sona. ஸோ இந்த செமி டுவார்ஃப்னு ஏன் சொல்கிறோன்னா, டுவார்ஃப்னா குள்ளமாக இருக்கிறது. செமி டுவார்ஃப்னா எப்படி இருக்கும்னா ஷார்ட் பட் லார்ஜர் தென் டுவார்ஃப். டுவார்ஃப் பிளான்ட்டோட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் செமி டுவார்ஃப்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் ஹை ஈல்டிங் செமி டுவார்ஃப் ஃபர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் வீட் வெரைட்டிஸ் ஃப்ரம் மெக்சிகோ. ஸோ இது எதுலேருந்து டெவலப் பண்ணுறோன்னா அதிகம் விளைச்சல் கொடுக்கக்கூடிய செமி டுவார்ஃப். ஃபர்டிலைசர் ரெஸ்பான்சிவ்னா என்ன? தே ஆர் ரெஸ்பான்சிவ் டு ஃபர்டிலைசர், ஹை டோசஸ் ஆஃப் ஃபர்டிலைசர், நிறைய டோசஸ் ஆஃப் ஃபர்டிலைசருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம். வீட் வெரைட்டிஸ் எங்கேருந்து? மெக்சிகோலேருந்து வந்த வீட் வெரைட்டிஸ்லேருந்து இது உருவானது. எது? சொனாலிகா அண்ட் கல்யாண் சோனா.
Then semi-dwarf varieties in rice. Rice la semi-dwarf variety in IR8. This is also called miracle rice. So idhu one mark question. And semi-dwarf varieties in wheat, adhaadu Sonalika and Kalyan Sona also is one mark question. Names வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹை ஈல்டிங் இந்த IR8 வந்து மிராக்கிள் ரைஸ்னு சொல்கிறோம். இது என்ன ஹை ஈல்டிங், நிறைய விளைச்சல் தரக்கூடியது. இட் இஸ் அ ஹைபிரிட். ஹைபிரிட்னா என்ன, இது திஸ் இஸ் அ கிராஸ் பிட்வீன் பேட்டா ஃப்ரம் இந்தோனேஷியா, ஹை ஈல்டிங் ரைஸ் வெரைட்டி. இந்த பேட்டாங்கிறது வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இருக்கிற ஒரு ஹை ஈல்டிங் அதிகம் விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி. அதையும் DGWG இது வந்து டுவார்ஃப் ரைஸ் வெரைட்டி, ஹைட் கம்மியாக இருக்கிறது குள்ளமான ரைஸ் வெரைட்டி, எங்கேருந்து சைனாவில். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணினப்ப இந்த வெரைட்டி IR8 மிராக்கிள் ரைஸ் கிடச்சிது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், பேட்டா கிராஸ் வித் DGWG. ஸோ IR8 is obtained. This is developed by International Rice Research Institute, IRRI, Philippines. So இதுவும் one mark question. இதை expand பண்ணுறதுக்கு கேட்கலாம், IRRI expansion என்னன்னு. So it was developed by IR8 was developed by IRRI Philippines. First introduced in Philippines and India in the year 1966. செகண்ட் ஒன் இஸ் பிளான்ட் பிரீடிங். எதுக்கு பண்ணுறோம்? ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். முதல்ல எதுக்கு பார்த்தோம்? ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டிக்கு பார்த்தோம். இப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். டிசீஸ்னா நோய், ரெசிஸ்டன்ஸ்னா எதிர்ப்பு சக்தி. ஸோ நமக்கு வியாதிகள் வரா மாதிரி பிளான்ட்ஸ்க்கும் டிசீசஸ் வரும். ஸோ அது எப்படி வரும்? பிளான்ட் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை பேத்தோஜென்ஸ். பேத்தோஜென்ஸ்னா டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம். என்னெல்லாம் மைக்ரோ ஆர்கனிசம் டிசீஸ் காஸ் பண்ணுமோ அதை கலெக்டிவாக நம்ம பேத்தோஜென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் வரும்? வைரஸஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸில் டிசீஸ் காஸ் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு ஒரு வியாதி டிசீஸ் வரும்போது என்ன ஆகும்? விளைச்சல் வந்து எஃபெக்ட் ஆகும், விளைச்சல் கம்மியாயிடும். ஸோ இட் எஃபெக்ட்ஸ் பிளான்ட் டிசீசஸ், இட் எஃபெக்ட்ஸ் கிராப் ஈல்டு. ஸோ வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்? அப்போ நம்ம எதுக்கு வந்து கிராப்ஸில் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், டிசீஸை எதிர்க்கக்கூடிய வெரைட்டிஸ் ஏன் நம்ம டெவலப் பண்ணணும்? ஸோ டு இன்க்ரீஸ் ஈல்டு. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் இங்கே, அந்த டிசீஸ்னால விளைச்சல் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப் உருவாக்கினோன்னா அதனால என்னாகும்? அந்த கிராப்புக்கு அந்த வியாதி வராது. ஸோ அதனால விளைச்சல் அதிகமாகும். அண்ட் அதே மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வந்து அந்த கிராப்பில் நேச்சுரலாகவே இருக்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து ஃபங்கிசைட்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபங்கஸை கொல்லக்கூடிய கெமிக்கல், சைட்ஸ்னா டு கில். ஸோ ஃபங்கஸை கில் பண்ணுறது ஃபங்கிசைடு, பாக்டீரியாவை கில் பண்ணுறது பாக்டீரிசைடு. இதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அதனால இந்த ரெண்டு ரீசனுக்காக நம்ம டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதனால ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நம்ம அதிகமாக ஃபங்கிசைட்ஸ் அண்ட் பாக்டீரிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். Some disease resistant varieties developed by plant breeding are given below. இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம். வீட் crop வெரைட்டி என்ன? ஹிம்கிரி. ரெசிஸ்டன்ஸ் டு என்ன டிசீஸ்? லீஃப் அண்ட் ஸ்டைப் ரஸ்ட் அண்ட் ஹில்பண்ட். அதே மாதிரி காலிஃப்ளவர் வெரைட்டி என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க? டிசீஸ் ரெசிஸ்டன்ட். அதோட பேர் என்ன? பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால் K1. என்ன டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ட் இது? பிளாக் ராட். அதே மாதிரி கௌபின்னு காராமணி. ஸோ என்ன வெரைட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க டிசீஸ் ரெசிஸ்டன்ட்? பூசா கோமல். எந்த டிசீஸ்க்கு அகெயின்ஸ்ட் இது ரெசிஸ்டன்ட்? பாக்டீரியல் பிளைட். ஸோ இங்கே நீங்கள் பிக்சர் பார்க்கலாம். காலிஃப்ளவரில் இது நார்மல் காலிஃப்ளவர், இது பிளாக் ராட்டால் இன்ஃபெக்ட் ஆன ஒரு காலிஃப்ளவர். தென் கௌபி நார்மல் காராமணி, பாக்டீரியல் பிளைட்டால் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் இப்படி மாறிடும். அதே மாதிரி வீட்டில் கோதுமையில் லீஃப் ரஸ்ட் இந்த பிக்சர் அண்ட் திஸ் இஸ் ஸ்டைப் ரஸ்ட். இது ஹில் பண்ட். இந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருகி போன மாதிரி டேமேஜாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் இந்த பிக்சரில். தேர்ட் ஒன், பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். இன்செக்ட்னா என்ன? பூச்சிகள். பெஸ்ட்னா என்ன? எனிதிங் தட் டேமேஜஸ் தி பிளான்ட். அதெல்லாம் பெஸ்ட்டில் வரும். ரோடன்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது இன்செக்ட்ஸ்லேயே வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கலாம், அதெல்லாம் பெஸ்ட்டில் வந்துடும். ஸோ பிளான்ட் ப்ரீடிங் எதுக்கு பண்ணுறோம்? இப்போ அந்த இன்செக்டையும் அந்த பெஸ்ட்ஸையும் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, எதிர்ப்பு சக்தியும் உண்டாக்குறதுக்கு பிளான்ட்ஸில் இந்த பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறோம். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் டேமேஜ் கிராப்லாம். நிறைய பூச்சிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. காய்கறிலாம் வாங்கும்போது அந்த காயை கட் பண்ணும்போது அதுக்குள்ளே பூச்சியெல்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் புழுவெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் லார்வல் ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த பூச்சியோட லார்வல் ஸ்டேஜஸ். ஸோ அந்த மாதிரி பூச்சிகள் கிராப்பை நிறைய
டேமேஜ் பண்ணும். அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறதுனால இட் அஃபெக்ட்ஸ் தி கிராப் ஈல்டு, அந்த விளைச்சல் வந்து பாதிக்கப்படும். ஸோ வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் இன்செக்ட்ஸ் ஆர் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ்? அகெயின் டு இன்க்ரீஸ் தி ஈல்டு. பூச்சிகள் என்ன பண்ணும், அந்த லீவ்ஸை சாப்பிடும், அந்த கிராப்போட ஈல்டை நிறைய சாப்பிட்டுடும். ஸோ ஈல்டு வந்து என்னாகும், குறைஞ்சிடுது. ஸோ நம்ம நேச்சுரலாகவே இன்செக்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் கிராப் உருவாக்கணும்னா பிளான்ட் ப்ரீடிங் மூலமா நமக்கு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அகெயின் இட் வில் ரிடியூஸ் யூஸ் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட். நம்ம அந்த செடிக்கு வந்து இன்செக்டை கொல்லக்கூடிய கெமிக்கல், பெஸ்ட்டை கொல்லக்கூடிய கெமிக்கல் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். Some insect or pest resistant crop varieties are given below. Crop என்ன brassica, இது வந்து மஸ்டர்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இதில் கேபேஜ், காலிஃப்ளவர் இதெல்லாம் வரும். என்ன வெரைட்டி? பூசா கௌரவ். எந்த இன்செக்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட்? ஆப்பிட்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட். ஃப்ளாட் பீன் அதாவது அவரை வெரைட்டி என்ன? பூசா செம் 2, பூசா செம் 3. எந்தெந்த இன்செக்ட்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட் இது? இந்த வெரைட்டி லீஃப் ஹாப்பர், ஆப்பிட்ஸ் அண்ட் ஃப்ரூட் போரர். நெக்ஸ்ட் இஸ் லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய். என்ன வெரைட்டி? பூசா சாவனி, பூசா A4. எந்த இன்செக்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட்? ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். இங்கே நீங்கள் பிக்சர்ஸ் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பிராசிக்கானா மஸ்டர்ட் ஃபேமிலி. எக்ஸாம்பிள் என்ன? கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி வந்து காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், ஆனால் க்ரீன் கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃப்ளாட் பீன்னா அவரை. ஸோ ஆஃபிட்ஸ், இந்த தான் ஆஃபிட்ஸ். லீஃப் ஹாப்னா என்ன? குதிக்கிற இந்த பூச்சி, இந்த மாதிரி பூச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜம்ப் பண்ணும். அண்ட் ஃப்ரூட் போரர், அந்த ஃப்ரூட் அந்த அவரைக்காய் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தொலைச்சி உள்ளே போகிற மாதிரி இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பூச்சியோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், கேட்டர்பில்லர், லார்வா, அந்த ஸ்டேஜஸில் நம்ம இந்த ஃப்ரூட்டில் இந்த பூச்சிகளை பார்க்கலாம். தென் இங்கே வந்து வெண்டைக்காயில் லேடிஸ் ஃபிங்கரில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இன்ஃபெக்டட் ஃப்ரூட்ஸ், ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். இதுதான் இந்த பூச்சி. அண்ட் திஸ் இஸ் தி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி. இப்போ பிளான்ட் எதுக்கு ப்ரீட் பண்ணுறோம்? அந்த பிளான்ட்லேயே அதோட ப்ராடக்ட்ஸ்லேயே நியூட்ரிஷனல் குவாலிட்டி, அதிகபட்சமான நியூட்ரிஷன் இருக்கிறதுக்காக நம்ம பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் ப்ரோட்டீன் மேல் நியூட்ரிஷன். அண்டர் நியூட்ரிஷன்னா என்ன? ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது நியூட்ரிஷன் கிடைக்காமல் போகிறது. ப்ரோட்டீன் மேல் நியூட்ரிஷன்னா என்ன? ப்ரோட்டீன், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ப்ரோட்டீன் கம்மியாக இருந்தால் அது ப்ரோட்டீன் மேல் நியூட்ரிஷன் சொல்கிறோம். ஸோ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம், இது ரெண்டும் தான் மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் அமங் ஹியூமன் பாப்புலேஷன். ஹியூமன் பாப்புலேஷனில் பார்த்தோன்னா ஐதர் அண்டர் நியூட்ரிஷன் ஆர் ப்ரோட்டீன் மேல் நியூட்ரிஷன், இது ரெண்டும் தான் மேஜர் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் இதுதான் இட் இஸ் ரிசீவிங் மச் ஃபோக்கஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஆல்சோ எஃபெக்ட்ஸ் ஹெல்த் ஆஃப் ஃபார்ம் அனிமல்ஸ். இது வந்து ஹியூமன் பீயிங்ஸையும் எஃபெக்ட் பண்ணுறது, இந்த நியூட்ரிஷன் குறைபாடு, அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸையும் எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ டு காம்பேட் தீஸ் கண்டிஷன்ஸ், ஹியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த் is determined by nutritional quality of feed crop. ஸோ இப்போ ஹியூமனோட ஹெல்த்தும் அனிமல்ஸோட ஹெல்த்தும் நம்ம எதை வச்சு டிட்டர்மின் பண்ணலான்னா, நம்ம சாப்பிடக்கூடிய கிராப்ஸில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். அந்த குவாலிட்டி, நியூட்ரிஷனல் குவாலிட்டி அதிகமாக நல்லா இருந்ததுன்னா நம்மளோட ஹெல்த்து, அனிமல்ஸோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த கிராப்ஸ் மேலே தான் ஃபீடு பண்ணுற கிராப்ஸ்னால் நம்ம சாப்பிடக்கூடிய கிராப்ஸ். நியூட்ரிஷன் குவாலிட்டி ஆஃப் கிராப்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ். ஸோ நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் கிராப்ஸ்னால் என்ன? அந்த கிராப்பில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது அண்ட் எந்த குவாலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ விட்டாமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறது தான் நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் கிராப்ஸ். ஸோ நியூட்ரிஷனல் குவாலிட்டி மே பி இம்ப்ரூவ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு. ஸோ எப்படியெல்லாம் ஒரு க்ராப்போட நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்? ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனோட அளவையும் நம்ம மாற்றலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை ப்ரோட்டீனோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி மினரல் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். So next important topic is biofortification. Bio na living, fortification to make strong. Scientific process of developing crop plants enriched with high levels of desirable nutrients like vitamins, proteins and minerals. This is very simple. சொல்லணும்னா இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பால் கொடுக்கும்போது அதில் ஏதாவது பவுடர், பூஸ்ட்டு, காம்ப்ளான் இதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாலோட நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பிளான்ட்ஸ்லேயே நம்ம இந்த
விட்டாமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பிளான்ட் ப்ரீடிங் மூலயமா உருவாக்குறோம். இதை தான் நம்ம பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ சயின்டிஃபிக் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் க்ராப் பிளான்ட்ஸ். க்ராப் பிளான்ட்டை டெவலப் பண்ணுறோம், சயின்டிஃபிக் ப்ராசஸ் அது ஒன்று. அதில் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், என்ரிச்னர் டு ஆட் வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் டிசைரபிள் நியூட்ரியன்ஸ். நமக்கு நமக்கு தேவை உண்டான நியூட்ரியன்ஸை வந்து ஹை லெவலில் அதில் ஆட் பண்ணுறோம். சயின்டிஃபிக் ப்ராசஸ் அண்ட் வி டெவலப் க்ராப் பிளான்ட்ஸ் விச் ஆர் ஆடட் வித் ஹை லெவல் ஆஃப் டிசைரபிள் நியூட்ரியன்ஸ். அது என்னெல்லாம் டிசைரபிள் நியூட்ரியன்ஸ்னால் விட்டாமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம பிளான்ட் ப்ரீடிங் மூலயமா ஆல்ரெடி க்ராப் பிளான்ட்ஸில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் க்ராப் பிளான்ட்ஸ் ஆர் க்ராப் வெரைட்டிஸ் டெவலப்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பயோஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஆர் கிவன் பிலோ. என்னெல்லாம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். புரோட்டீனா, சக்தி அண்ட் ரத்னா. இது என்ன, லைசீன் ரிச் மேஸ் ஹைப்ரிட். இது வந்து மேஸ் ஹைப்ரிட் விச் ஆர் ரிச் இன் லைசீன். லைசீன் வந்து ஒரு அமினோ ஆசிட். இட் இஸ் டெவலப்ட் இன் இந்தியா. இங்கே நீங்கள் புரோட்டீனா அவங்க புக்கில் பிக்சர் கொடுத்துருக்கு, இது பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் அட்லஸ் 66 அ ப்ரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி. ஒரு வீட் வெரைட்டி, அதில் என்ன பண்ணியிருக்கோம், பிளான்ட் ப்ரீடிங் மூலயமா ப்ரோட்டீன் அதிகரிச்சிருக்கும். அதே மாதிரி அயன் ரிச் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வெரைட்டி. ரைஸ் வெரைட்டியில் அயன் அதிகப்படுத்தியிருக்கும். அதே மாதிரி கேரட்ஸ், பம்கின் அண்ட் ஸ்பினாச். ஸ்பினாச்னா கீரை, பம்கின் பூசணிக்காய், இதில் எல்லாமே விட்டாமின் ஏ அதிகப்படுத்தியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். இது மூலயமா பிளான்ட் ப்ரீடிங் மூலயமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.